திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்று மதிமுக சார்பாக சமத்துவ நடைப்பயணம் ஒன்று துவங்கியிருக்காங்க. இந்த நடைப்பயணம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மது ஒழிக்கிறதுக்கு போதைப் பொருள்களை ஒழித்து எதிர்கால இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கணும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நடைப்பயணத்தை ஐயா வைகோ அவர்கள் அறிவிச்சு இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் கேள்வி வரும். அது என்னன்னா, இவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில ஐயா வைகோ இருக்காரு. அப்படி இருந்து சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்துற ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு எதற்காக இவங்க நடைப்பயணம் இருக்கணும், இவங்கள சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும் என்று சொல்லி இயல்பா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்கத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம முதல்வர் பேசினது மிகவும் கவனத்துல எடுக்க வேண்டியது. இந்த போதை பழக்கத்தை இளைஞர்களை போதையிலிருந்து கட்டுப்படுத்தணும்னாக்க முதல்ல சினிஃபீல்டுல இருக்கிறவங்க பொறுப்போட நடந்துக்கணும் என்று சொல்லி பேசியிருக்காரு. இன்னொன்னு, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி வளர்க்கணும், பொறுப்போட இருக்கணும் என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. மற்ற சமூகத்தினர் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு முதல்வர் இதை பேசும்போது இயல்பாக ஒரு கேள்வி வருது. சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற முதல்வர் இப்படி பேசலாமா என்ற கேள்வி வரும். ஏன் முதல்வர் அப்படி பேசுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2001 ஆட்சிக்கு வரும்போது நாங்க படிப்படியாக மது கடைகளை குறைப்போம், கட்டுக்குள்ள கொண்டுகிட்டு வருவோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 500 கடைகளை மூடி இருக்காங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 5329 கடைகள் இருந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு 2023 500 கடைகள் மூடப்பட்டது. அது என்ன மாதிரி கடைகள்னா, விற்பனை குறைவாக இருப்பது ஒண்ணு, இன்னொன்னு பக்கத்துல இருக்கிற கடைகள், ஸ்கூலுக்கு பக்கத்துல, கோவில்களுக்கு பக்கத்துல, அருகாமையில இருக்கிற கடைகள், இப்படியெல்லாம் அடையாளம் கண்டு, ரெண்டாவது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள், இப்படியெல்லாம் தேர்வு செய்து கடைகள் 500 கடைகளை மூடனாங்க. இப்போ இருக்கக்கூடிய மொத்த கடைகள் 4829 கடைகள் இருக்கு. இது போக எலைட் கடைன்னு இருக்கு. அது 238 கடைகள் எலைட் கடைகள். அது என்ன எலைட் கடைகள்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்கள்லாம் அந்த எலைட் கடையில விற்பனை செய்யப்படுகிறது. இது யார் கொண்டுட்டு வந்தாங்கன்னாக்க, இந்த எலைட் கடையும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வெளிநாட்டு மதுபானங்கள் விற்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தான் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த டாஸ்மாக்கையும் அம்மையார் ஜெயலலிதா தான் அரசாங்கமே விற்பனை செய்யலாம் என்று அந்த அரசாணையை பிறப்பிச்சதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனாக்க, அதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தா, இவர் இப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் டாஸ்மாக் நிறுவனத்தையே ஏற்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை தனியார்கிட்ட இருந்ததுதான் அம்மையார் ஜெயலலிதா அரசு நிறுவனமாக மாத்தினாங்க. அது கூட ஒரு விதத்துல நல்லதா தான் இருக்கு. எப்படியா இருந்தாலும் மது அருந்துறாங்க. அது பிரைவேட்டுக்கு போறது, அரசுக்கு நிதியாக கன்வெர்ட் ஆகிறது, அது கூட ஒரு விதத்துல நல்லதாகத்தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1972 கலைஞர் இந்த சாராய கடையெல்லாம் மது விலக்குன்னு மது ரத்து கொடுத்து மூடிட்டாரு. அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் தெருவுக்கு தெரு சாராயம், அப்ப பெட்டிக்கடை போல சாராய புழக்காட்டம் இருந்தது, கள்ளச்சாராய புழக்காட்டம். அந்த கடை உரிமையை கொடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலதான். அவருடைய ஆட்சி மது இந்த சாராயத்துக்கு புகழ் பெற்றது தான் எம்ஜிஆர் ஆட்சி காலம். சந்துக்கு சந்து சாராய கடைகளை திறந்து வச்சு அப்படி இது வந்தது. ஆனாலும் இது ஏதோ கலைஞர் ஆட்சி காலத்திலயோ அல்லது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து தான் இந்த மதுபானம் இருக்கிறது என்பது ஒண்ணும் இல்லை. அதுக்கு முன்னாடியில இருந்து சங்க காலத்துல இருந்து
மது குடிச்சு வந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கு. குடிப்பழக்கம் அப்பையில இருந்தே இருக்கு. அதனால இது உடனே நிறுத்த முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது. மனமாற்றம் ரொம்ப தேவை. அதனாலதான் முதல்வர் சொல்றாரு, நீங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி வளர்த்தணும். இங்க மனமாற்றம் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் விதிமுறைகளை விதித்தாலும் மனமாற்றம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப 21 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மது விற்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த திருத்தணி ரயில்ல போகும்போது அந்த 16-17 வயசு பசங்க 4 பசங்க சேர்ந்து அந்த வட மாநில இளைஞரை 30 வயசு தக்க இளைஞரை வெட்டிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அப்போ ஒரு அப்பாவி ஒரு இளைஞர், அவரு பாவம் ட்ரெயின்ல பயணம் செய்யறாரு. அப்படி அப்பாவி இளைஞர் ஏதோ வேலை தேடியோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக போயிருப்பாரு. அப்படி போறவர ஒரு 16-17 வயசு பசங்க கஞ்சா போதையில வெட்டுறாங்கன்னா காரணமே இல்லாம அவர் ஏதோ இவனுங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது அந்த காணொலியை காட்டுறேன் பாருங்க. எடுத்துட்டு இருக்கும்போது கண்டிச்சிருக்கிறாரு. வேற ஒருத்தரை வெட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கும்போது அவங்கள போய் வெட்டுறதுக்கு அச்சுறுத்தும் போது இவர் கண்டிச்சிருக்கிறாரு. ஏப்பா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கண்டிச்சாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தனி இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கொடூரமா வன்முறையா இருக்கு. இப்படி 16-17 வயசு பசங்க இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? அவங்க கையில எப்படி போதைப் பொருள் வந்தது என்பதை நம்ம முதல்வர் பேசினார் இல்லையா? ஒடிசா, குஜராத், நைஜீரியா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அப்போ பார்டர்ல இப்ப கேரளா தமிழ்நாடு பார்டர்ல கண்காணிக்க வேண்டும். அந்த மாநிலங்களும் அண்டை மாநிலங்களும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வர் பேசியிருக்கார். எப்படி போதைப் பொருள் இளைஞர்கள் கைக்கு கிடைக்குது? 1.5 லட்சம் டன் கைது பண்ணியிருக்கிறோம், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்து அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இன்னைக்கு பேசினாரு. அப்படி இருந்தும் இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எப்படி போதைப் பொருள் கைக்கு கிடைக்குது? இந்த பசங்களை எப்படி இத தாக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல சினிமா துறையினர் அப்படின்னு சொன்னல, குறுகிய காலமா இந்த இயக்குனர் நெல்சன் இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு படம்னாவே வன்முறை படம் தான் நல்லா ஓடுது, அதிக நாள் ஓடுது. வன்முறைனா ரத்த ஆறா ஓடணும், ரத்த கடல் மாதிரி பாயுது. அதை பார்த்து இந்த பசங்க அப்படியே என்கரேஜ் ஆகிறானுங்க, கைத்தட்டி விசில் அடிச்சு பாக்குறாங்க. லியோ படம்னு சமீபத்துல ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அப்போதைய கதாநாயகனுங்களாம் சிகரெட் குடிக்கிறதே தப்புன்னு சொல்லி படம் காட்டினாங்க. சிகரெட் குடிக்கிறது தப்பு, மது அருந்துவது தப்பு. மது அருந்துறவங்கன்னா வில்லனுங்களா தான் இருப்பாங்க, சிகரெட் குடிக்கிறவங்கலாம் வில்லனுங்களா தான் இருப்பாங்க. அப்போ கதாநாயகன் நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்கறவங்க தான், நல்லவங்க தான் கதாநாயகனா அப்ப காட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு இந்த லியோ படத்துல யாரு கதாநாயகன்? ஒரு கஞ்சா வியாபாரி, கஞ்சா விற்பனை உற்பத்தி பண்றவன் கதாநாயகன் விஜய் படத்துல. அந்த படத்துல அவ்வளோ வன்முறை. இப்படி ஒரு படம் எடுத்தாக்க இளைஞர் அந்த நடிகரை ரசிக்கிற ஸ்டைலா சிகரெட் தூக்கி போட்டு குடிக்கிறது, பாட்டில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டைல் பண்ணாக்க அந்த இளைஞர்கள் தானா தன்வயப்படுறாங்க. நடிகரோட அந்த நடிப்புக்கும் அந்த நடனத்துக்கும் தன்வயப்பட்டு தானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. கைத்தட்டி தியேட்டர்ல ரசிக்கிறாங்க. ரஜினி படம் கூட இப்போதைக்கு வந்தது கூலி படம். ரஜினி பழைய படம்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அருமையா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரஜினி அந்த சிகரெட் தூக்கி குடிச்சு அந்த ஸ்டைலா குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்கள் மத்தியில அதிகம் சிகரெட் குடிக்கணுன்ற எண்ணம் வந்தது. அதே மாதிரி தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. இப்படிதான் ஈஸியா இளைஞர்களை போய் இந்த குடிப்பழக்கமும் மற்ற கெட்ட சகவாசங்களும் இளைஞர்களை போய் ஊடுருவது முக்கியமா திரைப்படத்துறையில இருந்து தான் போகுது. அப்போ திரைப்படத்துறைய எடுக்கிற அந்த டைரக்டர்களுக்கு அந்த முக்கிய பொறுப்பு வேணும். இன்னொன்னு நடிகர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு கதாநாயகன் நடிக்கலாமா, கோடிக்கணக்கான
ரசிகர்கள் உங்களை ரசிக்கிறாங்க, ரசிக்கிறவங்கள உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இப்படி எல்லாம் நடிக்கலாமான்ற உணர்வு நடிகர்களுக்கு வரணும்ல. முன்னெல்லாம் வில்லன் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப கதாநாயகம் பண்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதுல விஜய் டைலாக் ஒரு படத்துல முக்கியமான டைலாக் வச்சு 17 வயசு பையனை வச்சு போட சொல்லிட்டு ஒரு வருஷத்துல வெளியே வந்துருவேன். அந்த காட்சி காட்டுறேன் பாருங்க. 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம் தான். பாத்தீங்களா? இப்படி அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைய இப்படி பசங்களை பயன்படுத்திக்க கூடிய வகையில இது எப்படி செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டு வெளியே வரலாம். இப்ப வந்துட்டு கூலி கொலைக்காரங்கள் இருக்கிறாங்க இல்லையா, கூலிப்படைகள், அவங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வசதியாயிருது. நீ வந்து படம் மூலமா அறிமுகப்படுத்தணும். அப்போ இதை எல்லாம் கண்டிக்க சென்சாருக்கு போனாக்க ஒரு சாதாரண ஜிஎஸ்டி வரி உயர்ந்துருச்சுன்ட்டு படம் எடுத்தாக்க அதை வந்து சென்சார் கட்டு, இது ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி சென்சார் கட்டு விடுறாங்க. அதே போல ஒரு அரசியல் டைலாக் பேசிட்டாக்க நீ என் கட்சியை தாக்கி பேசிட்ட என்று சொல்லி சென்சார் கட்டு, இதை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இவ்வளோ வன்முறை இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக்லாம் வச்சு படம் ரிலீஸ் பண்ண சொல்லி எப்படி இப்படி வன்முறை படங்களை, கூலி படம் இப்ப வந்து சமீபத்தில் வந்து கூலி படம் பயங்கர வன்முறை படமா இருக்கு. அதே போலத்தான் லியோ படம், மாஸ்டர் படம், சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா விற்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த படம் முழுசும் கஞ்சா தான். அந்த படத்துல வர ஹீரோ விஜய் பொழுதுனிக்கும் குடிச்சிட்டு படுத்து இருக்கிற மாதிரி தான் காட்சி. அவன் போய் பிள்ளைங்களை திருத்துற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படம்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு எப்படி ஒன்றிய அரசாங்கம் எப்படி அனுமதிக்குது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வெளியிடுறதுக்கு? அப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு பொறுப்பு வரணும்ல, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும்ல சென்சாருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து இந்த கஞ்சா போதை மக்கள் மத்தியில எப்படி புழக்கத்துக்கு வருது. இப்போ அரசாங்கம் வந்து தேடி தேடி பிடிச்சி கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அங்கங்க வீடுகளிலேயே கஞ்சா செடி வைக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் சொல்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர், கஞ்சா செடி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து பறிமுதல் செய்யறோம், எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பறிமுதல் செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்க. உரிய பாதுகாப்பு கொடுக்கறோம் என்று சொல்லி சொல்றாரு. உங்க பேர் யார் நீங்க வெளியிட்டீங்கன்னு சொல்லாம உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றோம். அப்போ பொதுமக்களுக்கும் அந்த அக்கறை. இப்ப என் வீட்டுல, என் பக்கத்து வீட்டுல இருந்தாக்க எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சா நான் போய் சொல்லலாம், இந்த இடத்துல கஞ்சா செடி இருக்குது, போய் கைது பண்ணுங்க என்று சொல்லி காவல்துறைக்கு சொல்லலாம். அப்படி பொதுமக்களுக்கும் ஒரு இந்த போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். வருங்கால இளைஞர்களை காப்பாற்றணும்னாக்க இதையெல்லாம் செய்யணும். ரெண்டாவது, இந்த போதைப் பொருள் வந்து என்ன இந்த வகையெல்லாம் பார்க்கும்போதே இவ்வளோ இந்த போதைப் பொருள்ல இத்தனை வகைகள் இருக்குதா, இப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் வருது. பாருங்க, புகையிலை, நிக்கோட்டின், கஞ்சா, ஹெராயின், கொக்கைன் அப்படின்னு பான் மசாலா போன்ற பொருட்கள் இத்தனை வகைகள் இருக்குது. இத்தனை வகைகளை தயாரிச்சு இதெல்லாம் தயாரிக்கிறவங்க சமூக விரோதிகள். இது எதுவுமே தமிழ்நாட்டுல தயாரிக்கப்படுவதில்லை, வெளி மாநிலங்கள்ல இருந்து தயாரிச்சு நைஜீரியாவில இருந்துல இங்க வந்து இறக்குமதி செய்யறாங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யும் போது ஒண்ணு கப்பல் வழியாக வரும், இல்லைன்னா ஏரோப்ளைன் வழியாக வரும். அப்போ இதையெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தானே கண்காணிச்சு பறிமுதல் செய்யணும், எந்த வழியா வருதுன்னா, இல்லைன்னா ட்ரெயின்ல கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? ஒன்றிய அரசாங்கத்துக்கு. இங்க இருக்கிற இந்த அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மாநில அரசை பத்தி மட்டும் கேள்வி கேட்கறீங்க. காவல்துறை, மாநில காவல்துறை என்ன செய்யுது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறீங்க. ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி என்னைக்காவது போதைப் பொருள் எங்க இருந்து வருது, தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகிறதா? இல்ல இல்ல, அதுக்கான ஆதாரங்கள் யாரும் எதிர்கட்சிகள் யாரும் சொல்லல. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து தானே இறக்குமதி ஆகுது. அப்ப தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட. ரயில் ட்ரெயின் மூலமாக வரும், அல்லது ஏர்போர்ட் ஏரோப்ளைன், அல்லது கப்பல், அல்லது போக்குவரத்து வாகனங்கள். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கிராஸ் ஆகும்போது அங்கங்க இருக்கிற டோல்கேட்,
செக் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்குது இல்ல. இதை ஏன் அந்த அரசாங்கத்தை நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இங்க இருக்கிறத நம்ம கைது பண்றோம், விற்கும் போது கைது பண்றோம், பெட்டி கடைகள்ல போய் பறிமுதல் செய்யறோம், ஆனாலும் இங்க வந்து சேருது. இது முழுக்க முழுக்க பிஜேபி அரசாங்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும் என்பதற்காகவே அமித்ஷா மோடியோட செயல் திட்டம் இதெல்லாம். இங்க போயிட்டு இதை விற்பனை பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் என்பதற்காக வேணுன்னே திட்டமிட்டு செய்யறாங்க. இதை கட்டுப்படுத்தணும். உண்மையிலேயே இளைஞர்கள் மீது அக்கறை இருந்தா இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிய அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கட்டும். ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த வலி நிவாரணிகள் இருக்காங்க இல்லையா, மருத்துவத்துறையில பயன்படுத்தக்கூடிய வலி நிவாரணிகள், ஊசி மாத்திரைகளை கொண்டு இளைஞர்கள் வந்து அதை வந்து போதை பொருளா பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெயிண்ட், அந்த பசைகள், இதையெல்லாம் அதுல இருந்து வர அந்த ஸ்மெல், வாசனையை உறிஞ்சி போதை பொருளா பயன்படுத்துறாங்க. இந்த போதைப் பொருள் வந்து நரம்பு மண்டலத்துல போய் அந்த உணர்வுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி இளைஞர்களை வந்து இந்த மாதிரி அந்த உணர்வுகளை போய் பக்கத்துல இருக்கிறவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துவது, இந்த மாதிரி கத்திகளை எடுத்து போய் ஆயுதங்கள் எடுத்து வெட்டுறது, இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், போதை ஒண்ணு, இன்னொன்னு ஆயுதங்கள். அதுக்கு முதல்ல தடை பண்ணணும். எப்படி வந்து தூக்க மாத்திரை விற்பனை செய்யறதுக்கு டாக்டர் சீட் இருந்தா தான் விற்பனை செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கு. அதுக்கே ரூல்ஸ் இருக்கும்போது உயிரை கொண்டுருன்ட்டு தானே மாத்திரைகள் கொடுக்கறதுக்கு டாக்டரோட பரிந்துரை சீட்டு வேணும்னு. இந்த ஆயுதங்கள் வந்துட்டு எதுக்கு அந்த சூழாயுதம், இப்படி ஒரு கொடூரமான, அது பேர்லாம் எனக்கு தெரியல, கொடூரமான ஆயுதங்கள் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறது எதுக்கு விற்பனை பண்ணணும்? அதுக்கு தடை பண்ணணும் இல்லையா? அதுக்கு தடை பண்ண வேண்டியது அரசாங்கத்தின் மிக முக்கிய பொறுப்பு. இன்னொன்னு வந்துட்டு ஆயுதம் வேற எதுக்கு கறிக்கடைக்கு தேவைப்படுது, அதுக்குண்டான பொருட்களை மட்டும் அதுவும் அனுமதி வாங்கிக்கிட்டு, அரசாங்கத்தின் அனுமதி வாங்கிக்கிட்டு விற்பனை செய்யணும். இப்படி இல்ல பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்டே இருக்கு. கட்டாயம் இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பேசியிருக்காரு. தொடர்ந்து காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்காரு. ஆனாலும் இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த சினிமா துறை நடிகர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறணும். டைரக்டர் இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறணும். இந்த மாதிரி படங்கள் மூலமாக அப்படி ஒரு காசே தேவையில்லை அப்படின்ற எண்ணம் வரணும். இந்த வடச்சென்னைன்னு ஒரு படம், அந்த படத்துல பையன் அப்பாவை ஓங்கி கன்னத்துல அடிப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த தியேட்டர்ல இருந்த பசங்க எல்லாம் விசில் அடிச்சு கை கொட்டி சிரிப்பாங்க. இப்படி ஒரு காட்சியெல்லாம் வச்சாக்க அந்த பசங்க ரசிக்கிறாங்க. ஒரு அப்பாவை பையன் அடிக்கிறத பார்த்து இதெல்லாம் ரியல்ல பண்ணுவாங்க. இப்படி ஒரு காட்சி வைக்கலாமா? டைரக்டர்கள், இயக்குநர்கள் இந்த மாதிரி எல்லாம் காட்சி வைக்கலாமா? ஆயுதம் வச்சுட்டு பசங்க இளைஞர்கள் ஆயுதம் வைக்கிற மாதிரி காட்சி வைக்கலாமா அப்படின்ற எண்ணம் இயக்குநர்களுக்கு வரணும். ஏன்னா திரை என்பது பெரிய ஒரு நெட்வொர்க், அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை சென்றடையுது. அப்படியே இருக்கும்போது திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, பெற்றோர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. தன் பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தி தப்பு செய்யற பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. மக்களுக்கு அக்கம் பக்கத்துல கஞ்சா செடி, இன்னும் கடைகள்ல எங்கேயாவது இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சாக்க பக்கத்துல இருக்கிற காவல்துறைக்கு போன் போட்டோ நேர்ல போயோ சொல்லி இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கு தான் அதை விட எல்லாத்தோட கூடுதல் பொறுப்பும் இருக்கு. அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம திராவிட பேச்சரங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.